عنه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமிருந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் லுஹர் தொழுகையை தொடர்ந்து பல தலைப்பின் கீழ் தொடர் உரையாக பார்த்து வருகிறோம். இதில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் உரையில் சொன்னது போல் லக்கத்து கான லக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி நமக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தமது திருமறை குர்ஆனில் கூறுகிறான். என்ன மாதிரியான முன்மாதிரிகள் என்று பார்க்கும்போது, அவர்கள் வாழ்ந்து ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினையை பெற்றுத்தரக்கூடியதாக தான் உள்ளது. அதனால தான் அல்லாஹ் சொல்லும்போது உங்களுடைய தூதரிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சம்பவம் என்னவென்றால், பொதுவாக ரசூலுல்லாஹ் பல திருமணங்கள் பல மனைவிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மனைவியிடத்தில் வீட்டுக்குள்ள போய் சென்றிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய உரையாடல் இருக்கும். அதே போல் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, அல்லது உஹதுடைய போர்க்களத்தில் நடக்கக்கூடிய அந்த துன்பங்கிறது மிக கடினமான துன்பம். இந்த உஹது போர்க்களத்தில் அப்படி என்ன துன்பங்கள் ஏற்பட்டாங்க பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சகாபாக்களுக்கு மலையின் பகுதியில் போய் நின்று என்ன பண்ணுங்க, குறிப்பிட்ட நேரங்க அப்புறம் தான் கீழே வரணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாங்க. ஸோ அந்த கட்டளை போர்கள் நிறைவடைந்தது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கீழே வர்றாங்க. அந்த கீழே வருவதனால ஒரு பெரும் தோல்வியை அடைகிறாங்க. அதாவது அந்த நேரத்தில் மட்டும் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுது. அந்த நேரத்தில் உஹதுக்கு எதிராக வரக்கூடிய அவர்களுடைய கை ஓங்கிறது. ஒரு கட்டத்து மேலே ரசூலுல்லாஹ்வே தாக்கப்பட்டு அவங்களுடைய தாடைகள் உடைக்கப்படுறாங்க. பல சகாபாக்கள் பின்வாங்குறாங்க. இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடந்தது. ஆனால் இறுதியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அப்பேற்பட்ட அந்த துன்பம் ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் அவங்க கேட்குறாங்க, அது ஒரு பெரிய துன்பம், ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது. அதை விட ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய துன்பம் நீங்கள் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன ஏன்ட கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்முடைய சமுதாயத்தில் நான் மார்க்கத்தை எடுத்துரைக்கும் போது பல துன்பங்களை நான் அவங்களுடைய சமுதாயம் மூலயமா நான் அடைஞ்சிருக்கேன். அதில் குறிப்பாக அந்த உஹதுடைய காலகட்டத்தை விட ஒரு அதிகமான ஒரு பாதிப்பு நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன் என்று சொன்னால், தாயிஃப் நகரத்தில் கினானான்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட நான் மார்க்கத்தை எடுத்து சொல்ல போகிறேன். அப்படி நான் மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது, அவங்கள்ட்ட நான் மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியலை. அவங்க சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வாதத்தை அவங்க மறுக்கிறாங்க, ஏற்றுக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கினாலாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட பல முறையான வாய் வார்த்தைகளில் பல தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க போல இருக்குது. ஸோ அந்த ஹதீஸில் ஒரு முழுமையான தகவலாக சொல்லப்படலை, முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாமல் ரசூலுல்லாஹ் திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும்போது ரசூலுல்லாஹ்வுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த சாப்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வருது. அதில் இருந்து தாயிஃப் நகரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரும். அந்த தூரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுய நினைவுன்னு சொல்லுவாங்கள்ல, சுய நினைவுனா ரொம்ப அற்றவெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ஒரு துன்பத்தில் போயிட்டு இருக்கோம், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யார் வந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் ஒரு நபர் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் சரி, நம்ம இந்த சுயநிலையோடு தான் இருப்போம். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம கேட்க புரியாது. பக்கத்தில் ஒரு லாரி போகும், கார் போகும், ஆனால் நமக்கு என்ன போச்சுன்னே தெரியாது, போனுச்சுனான்னு தான் கேட்போம். அதே போல தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தலையை தாழ்த்திட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வராங்க.
குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேகமூட்டம் தெரியுது. என்னன்னு சொல்லிட்டு தலை நிமித்துறாங்க. அப்பதான் ஒரு உணர்ச்சிக்கே வராங்க, சுய நினைவுக்கே வராங்க ரசூல்லா. அப்படின்னா எந்த அளவுக்கு துன்பம் மன ரீதியாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு பார்க்கணும். இதை வந்து ஒரு சில பாடல் மூலியமா இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் ரசூலா வந்து அடிச்சாங்க தாக்குனாங்களான்னு சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறைய இருக்கு. ஆனா ஆதாரபூர்வமான செய்தியில என்ன மாதிரியான சம்பவங்கள்னு சொல்லப்படலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரங்கள் போனதுக்கப்புறம் வேகமா பார்க்குறாங்க. தலையை நிமிந்து பார்க்கும்போது ஜிப்ரீல் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தோற்றம் அளிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அங்கு நடைபெற்ற அந்த உரையை வந்து நானும் அல்லாவும் அறிவோம், இதை கேட்டோம், நீங்க என்ன பேசுறீங்க, அவங்க அதற்கு பதிலாக என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறான். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க கட்டளையிட்டீங்கன்னா அந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஊரை 2 மலைக்கு நடுவு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் புரட்டி போடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீங்க விரும்பினீங்கன்னா அதை பண்ணலாம், நீங்க கட்டளை இடுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. ஆனா ரசூலாவுடைய மனம் எப்படி இருந்ததுன்னா, நான் இப்போ அவங்கள்ட்ட மார்க்கத்தை எடுத்துரைத்தேன், அவங்க இந்த நிலையில இப்போ கேட்கல, ஆனால் பின்னால் வரக்கூடிய அவருடைய சந்ததிகள், அவருடைய குழந்தைகள் என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கலாம்ல, அல்லாஹ்வை வழங்கலாம்ல, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்க தானே செய்துன்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிக்கிறாங்க. நம்ம பொதுவாக இந்த சம்பவம் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு உண்டான படிப்பினைகள் என்ன? நம்ம பல துன்பங்களை ஏற்படுவோம், நம்ம காயங்கள் அடிமை வந்து ஒருத்தர் நம்மளை தாக்குறாங்கன்னா அந்த காயம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த வலியும் வேதனையும். ஆனால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு மன ரீதியான ஒரு வேதனையை கொடுக்குறாங்க, தவறான வார்த்தைகளோ மன ரீதியான வார்த்தைகளை வந்து புண்படும் வகையில் பண்ணாங்கன்னா அது அவங்க காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரே ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒருத்தன் வந்து தீயினால சுட்டுச்சுன்னா காயம் ஆறிடும். ஆனால் ஒருத்தன் நாவால் ஒரு பிற மனிதனுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க என்றால் அது காலத்துக்குமே ஒரு இருக்கும். ஆனால் இதெல்லாம் பொருட்பட்டாமல் ஒரு சக மனிதர் போல நடந்துக்கல. அவங்க ரசூல்லா அவங்களுடைய மன்னிக்கக்கூடிய அந்த குணம் அல்லாவே உத்தரவிடுகிறான். வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்கள் உத்தரவு விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குணமும் அப்படி கிடையாது. நான் சொன்னோம்ல, அழகிய முன்மாதிரி, அந்த அழகிய முன்மாதிரி அங்கே வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வேண்டாம்னு சொல்லி தவிர்க்கிறாங்க. நம்மளும் அதே போன்றுதான், நமக்கு என்ன துன்பங்கள் பிறராக ஏற்படுகின்றன என்றாலும் நாமளும் பொறுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டங்களில் பல சம்பவங்களை பார்த்துட்டே போகலாம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சில பணியாளர்கள் வேலை செய்வாங்க. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சிறுவராக இருக்கும்போது ஒரு 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்யக்கூடியவராங்க, ஒழு செய்யறதுக்கு தண்ணி எடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி பல அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணுவாங்க. இந்த 10 ஆண்டு காலமும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு கீழே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த பிற்காலத்தில் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த 10 ஆண்டு காலமும் நான் உங்க கீழே தான் வேலை செய்கிறேன், என்னை திட்டினது கிடையாது, ஏசுனது கிடையாது, சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூட ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னது கிடையாது. நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களை எந்த அளவுக்கு நடத்தணுங்கிறத வந்து இந்த ஒரு ஹதீஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 10 ஆண்டுகள், அது சிறுவர் சரிங்களா, அதை நம்ம பார்க்கணும். நம்ம பெரியவங்களா கூட இவனை இந்த திட்டணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். கடையில் வேலை செய்வோம், ஒரு நம்ம சொல்றதை செய்ய மாட்டாங்க, தவறாக செய்வாங்க, உடனே திட்டுவோம். ஒரு பெரிய நம்மளோட வயது கொஞ்சம் மூத்தவர் இல்லை நமக்கு வயது ஈக்குவலாக இருக்குன்னா கூட திட்ட மாட்டோம். ஆனால் சிறுவராக இருந்தால் அடிக்கலாம், நமக்கு கீழே தானே வேலை செய்கிறாங்க, திட்டலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் ரசூலா காலத்தில் அந்த அனசு வாழும்போது அவங்க பணிவிடை செய்யும் போது அடித்தது இல்லைங்கிறாங்க, திட்டினது இல்லைங்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான கண்ணிய மதிப்பை எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க சிறுவராக இருக்கும் போதும். இன்றைக்கு நாமும் இது ஒரு படிப்பினை. நமக்குடைய நம்ம கீழே வேலை செய்வர்களாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தாராக இருக்கட்டும், நம்ம உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்ம நடக்கக்கூடிய நடைகளை வந்து கண்ணியத்தையும் பேணுதலையும் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் வந்து அந்த திருமறை குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் போது பல சிறப்பான வார்த்தைகளை சொல்லிட்டு வராங்க. இறுதியாக ஒரு சம்பவம், ஒரு சகாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்குறாங்க. இந்த அதிகமான நேரங்களில் வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கூட தான் வந்து நெருக்கமாக இருந்திருக்காங்க. பல செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா கிதாபில் ஆயிஷா ரலியல்லாஹு வந்து அறிவிக்கக்கூடிய விதமாகவும் இருக்கும். பல இந்த புகாரி முஸ்லீம் எடுத்துட்டிங்கன்னா அறிவிப்பாளர்களை வந்து தொடரில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகமான விஷயங்கள் பகிரப்பட்டுள்ளது. அதே போல் ரசூலுல்லாஹ் மறைவுக்கு பின்ன வந்து
ஒரு சகாபி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, இப்போ எனக்கு ரசூலாவுடைய குணங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க. அவங்க அந்த சகாபி என்ன கேட்க வராங்கன்னா, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, பொருளாதார விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, குடும்ப விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, மார்க்க விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி இன்னும் பிற விஷயங்கள்லையும் சரி, ஆட்சி தலைவராகவும் சரி எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு வந்து அந்த சகாபி கேட்குறாங்க. இந்த தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணணும், விளக்கம் கொடுக்கணும். அப்படி தானே, பொருளாதாரத்தை எப்படி நடந்துக்கிட்டாங்க விளக்கம் கொடுக்கணும், அதே போல் வந்து குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு இப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அப்படிலாம் கொடுக்காம சின்னதாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கான குலுக்கு அல் குர்ஆன், ரசூலாவுடைய குணம் இந்த குர்ஆன் அருளப்பட்டதல்லவா அந்த குர்ஆனாகவே இருந்தது என்று சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த குர்ஆன் அவங்க ரசூலுடைய குணமா இருந்துச்சுன்னா எல்லாமே அடங்கிருமே. பொருளாதாரத்தை எப்படி நடந்திருப்பாங்கன்னு அடங்கிரும், வாழ்க்கையில் எப்படி நடந்துப்பாங்கன்னு அடங்கிரும், மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்திருப்பாங்கன்னு அடங்கிரும், உறவினர், குடும்பம், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாமே இந்த குர்ஆன் எப்படி வழிகாட்டி இருக்கோ அதுதான் ரசூலுடைய குணம்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பின்பற்றக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களை வந்து முதன்மைத்துவம் கொடுக்கக்கூடிய ரசூலா மட்டும்தான். இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் வந்து அல்லாஹ்வும் சிறப்பித்து கூறுகிறான். நம்ம யோசிக்கலாம், ரசூலா வந்து இவ்வளவு தூரம் தாவா பண்ணாங்க, இறை தூதராக இருந்தாங்க, ஒரு ஆட்சி தலைவராக இருந்து வழிகாட்டுனாங்க, அதனால ரசூலாவுக்கு வந்து அல்லாஹ் வந்து முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அல்லாவே சொல்றான், என்ன சொல்றான்னா அல் கலம் என்ற அத்தியாயத்தில் சொல்லும்போது, நீ மகத்துவமிக்க நட்புணம் உடையவராகவார் இருந்தீர். அதாவது இருப்பீர்கள்லாம் சொல்லலை, இருந்துட்டு இருக்கீங்க. அல்லாஹ் சொல்றான் அல் கலம் என்ற அத்தியாயம் 68வது அத்தியாயம் 4வது வசனமா அல்லாஹ் சொல்றான். அது முகமதை பற்றி தான் அந்த ஒரு 5-6 வசனம் வருது. அப்படி சொல்லும்போது நீ மகத்துவம் நிறைந்த நட்புணங்கள் உடையவராக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாவே ஒரு உத்தரவு, அல்லாவே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான்னா முகமது வந்து நட்குணம் உடையவர்கள் தான். அந்த நட்குணம் உடையவராக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவருக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ நம்ம உயிரின் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நாம என்ன கத்துக்கணும், இது போன்ற நற்குணங்கள் ரசூலா வாழ்க்கையில வந்து வரலாற்றை படிக்கும் போது பல நிகழ்வுகளை வந்து எந்த அளவுக்கு கையாண்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதில் குறிப்பாக நற்குணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதான உண்மை, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்நாளில் நம்ம பின்பற்றக்கூடிய தகுதி வாய்ந்தவர் யாரா ரசூல்லா. அப்போ அவங்களுடைய நற்குணங்கள் தெரிந்தால் தானே நம்மளும் சுருக்கம் போக முடியும். அப்படிப்பட்ட நற்குணங்களை வந்து தொடர்ச்சியாக தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல அடியாராக இருக்கணும் என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.